ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு ஆல். ஸோ இனி பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு விஜய் பார்வதி அண்ட் கமருதனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரச்சனை சண்டை நடந்துச்சு. அந்த டாஸ்கில் டிக்கெட் ஃபினாலே டாஸ்கில் அதில் வந்து ரெண்டு பேருமே மாறி மாறி ட்ரிகர் பண்ணாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து கமருதன் ட்ரிகர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேணுட்டுமே, அதாவது ரெண்டு பேருமே அந்த டாஸ்க்கை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட வேணும்ட்டுமே அவங்க வந்து அந்த டஸ்ட்பினை பார்த்து உச்சி கொட்டியிருப்பார். அவங்க டென்ஷனை இப்படி தட்டியிருப்பாங்க. அவங்க தட்டும்போது சிரிச்சு தான் பண்ணாங்க. பட் அதை வந்து பெருசாக்கி பிக் பாஸ் அவங்க வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணி அதுக்கப்புறமா அந்த இதை தட்டி விட்டு அதுக்கப்புறம் காலால் இட்டு வச்சு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் நைட்டும் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, எனக்கு பார்வை ரொம்ப பிடிக்கும், இப்போவும் பாருக்கு என்னை இப்பவும் பிடிக்கும்ன்ற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருப்பார். அதுக்கப்புறம் கேமரா முன்னாடி வந்துட்டு ஆமாம் நான் வந்து பண்ணது தப்பு தான் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பேன். அதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ அதை பற்றி வந்துட்டு ஜாக்லின் பிக் பாஸ் சீசன் 8 வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கண்டஸ்டண்ட்டாக ஜாக்லின் இருந்தாங்க. அந்த பணப்பெட்டியோடு அவங்க வந்துட்டு வர முடியாமல் போன ஒரு இது வந்துட்டு நிறைய பேருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த ஒரு ஜாக்லின் சூப்பரான ஒரு கண்டஸ்டன்ட் இன் சீசன் 8 முத்துக்குமரன் ஜாக்லின் அது ஒரு காம்போ செம்மையாக இருந்தது. ஸோ அவங்க வந்து இப்போ ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஸோ பீயிங் அக்ரெசிவ் டுவோர்ட்ஸ் உமன் அண்ட் ஜஸ்டிஃபைங் இட் ஆன் கேமரா இஸ் த நியூ ஷார்ட்கட் டு கிரேட்னஸ் அப்படி மாதிரி போட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க. அதாவது ஒரு உமன் கிட்ட வந்து அக்ரெசிவாக நடந்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நியாயப்படுத்துறதுக்கு கேமரா முன்னாடி வந்துட்டு பேசுறது, அவங்கள வந்துட்டு அதை வந்து பேசுறது இப்போ ஒரு இதுவாகிடுச்சு. அதுதான் உங்களுடைய உயர்ந்த தன்மையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்டிங், ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங் இஸ் இதுவாக தான் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. ஈவன் மோர் இன்ட்ரெஸ்டிங் இஸ் எக்ஸ்பெக்டிங் பீப்புள் டு ஓட் ஃபார் தட் நான்சென்ஸ் லைக் இட் சம் மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஆனால் இதையும் செஞ்சுட்டு கேமரா முன்னாடி பேசிட்டு அதுக்கும் வந்து மக்கள் வந்து ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்களோட மாஸ்டர் ஸ்ட்ரோக், மாஸ்டர் பிளான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க. நம்ம ஜாக்லின் ரொம்ப டென்ஷன் ஆகி போட்டிருக்காங்க. அது நேற்று வந்துட்டு அவர் பண்ணது ரொம்ப ரொம்ப தவறான விஷயங்கள். ஆனால் அதை பண்ணிட்டு வந்துட்டு அதை வந்துட்டு நியாயப்படுத்துறதுக்கு பண்ணுற அதுதான் கொடுமையானது. ஏன்னா வினோத் அழகாக சொல்லியிருந்தார், நீ பண்ணிட்ட அதை வந்து ஒத்துக்கோ. இதே விஷயத்தை இப்போ வந்துட்டு எப்படி கேமரா முன்னாடி வந்து நியாயப்படுத்துறதுக்காக வந்துட்டு அவங்க பண்ணாங்க. ஏன் அதை அப்படி பண்ணியிருக்கூடாதா? ஏன் உமனும் ஆணும் பெண்ணும் சமம் சொல்கிறாங்களே, அப்போ இது மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி. ஆணும் பெண்ணும் சமம் சொல்கிறது என்ன? அது வந்து உரிமை. ஏன்னா ஒரு காலத்தில் வந்துட்டு பெண்கள் வந்து வெளியே வரக்கூடாது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்த கட்டுப்பாடுகள் இருந்த ஒரு டைமில் அவங்க உரிமைக்காக இது பண்ணாங்க. இப்போ உரிமை கிடச்சிருக்கு. அதுக்காக வந்து சண்டை போடும்போது அவங்க என்னோட இது பண்ணாங்க, அதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணாமல் இருந்தால் அவங்க அதை பண்ணிக்கூட மாட்டாங்களே. ஸோ எதையுமே வந்துட்டு தப்பு செஞ்சு, அதாவது அவருக்கு மட்டும் கிடையாது, நமக்குமே ஒரு தப்பு செஞ்சுட்டோன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டோன்னா அந்த தப்பை அதோட முடிஞ்சிடும். அதை அக்செப்ட் பண்ணாமல் அந்த தப்பை நியாயப்படுத்துறதுக்கு நம்ம தவறு மேலே தவறு செய்யும்போது தான் அது பெரிய விஷயமாக வெடிக்கும். அதுதான் நேற்று நடந்துச்சு. உச்சி கொட்டவொன்னே இப்படி அடித்தவொடனே சாரி அப்படின்ட்டு போயிருந்தாருன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் தேவையில்லை. அதுக்கப்புறமா அவர் வந்து பிக் பாஸ் கிட்ட போய் மன்னிப்பு இது சாரி கேட்க சொன்னது, அதுக்கப்புறம் அவங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட் கலாய்ச்சது, அப்படியே தான் அடுத்தடுத்து போயிட்டு இருந்தது. ஆனால் பாவம் விஜய் பார்வதி அடுத்தடுத்து ஒரு விஷயத்தையும் கடந்து வந்துட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி டிக்கெட் ஃபினாலே டாஸ்க் 5லையும் பற்றி நம்ம விஜய் பார்வதி அசால்ட் பண்ணி முதலிடத்தை வந்து தக்க வச்சுருக்காங்க, அடித்து தூக்கியிருக்காங்கன்ற விஷயம் வந்தது. அதையும் நான் வந்து நைட்டே உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி இன்னொரு சின்ன விஷயமும் சொல்லியிருக்கணும். ஒரு சில பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து என்னங்க சப்ஸ்கிரைப்லாம் வந்ததுக்கப்புறமா எங்கெல்லாம் மதிக்கிறதே கிடையாது, ரிப்ளை பண்ணுறது கிடையாதுன்ற மாதிரி போட்டிருக்கீங்க. ஒரு சில பேர் அது கீழே அவங்களும் போட்டிருக்காங்க. அவர் வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் வந்துட்டு வீடியோலாம் போட்டுட்ருக்காரு. அவர் நம்ம தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு. நான் உண்மையிலே எல்லா கமெண்ட்ஸும் படித்ததுனால தான் அதை இங்கே வந்து வீடியோவில் வந்து ரிஃப்ளெக்ட்டும் பண்ணுறேன். அது என்னென்னா ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைமில், ஆனால் ஒரு சில பேர் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் வந்துட்டு தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உண்மையாக சொல்லப்போனால் ஒரு 500-600 கமெண்ட் வருது. நான் ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா 30-40 வீடியோ பேசி போடுறேன். ஸோ உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எது எப்படியோ ஜாக்லின் வந்து பயங்கரமாக பொங்கியிருக்காங்க கமருதனுக்கு அகேன்ஸ்டாக. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.